பீட்ரூட் சூப் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பீட்ரூட் சூப் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, பீட்ரூட்டுங்க கட் பண்ணி இப்படி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் துவரம் பருப்பு இப்படி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டுங்க இது எடுத்துக்கணுங்க. இது கூட மிளகு, சீரகம், உப்பு, கொத்தமல்லி இலைங்க இதையும் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு ஒரு பவுலில் ஒரு தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த தண்ணியில் இந்த பருப்பு இருக்கு இல்லைங்களா, இதை போட்டுடணுங்க. பருப்பு போட்டுட்டு இது கூட பீட்ரூட் போட்டுடணுங்க. பீட்ரூட் போட்டுட்டு இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதையும் இதில் போட்டுடணுங்க. போட்டுட்டு இந்த மிளகு, சீரகம், கொத்தமல்லிங்க இதையும் இதில் போட்டுடணுங்க. போட்டுட்டு இதை நல்லா இப்படி கொஞ்சம் பெசரி விட்டுக்கணுங்க. இப்படி பெசரி விட்டுட்டு லைட்டாக இந்த அளவுக்கு பண்ணால் போதுங்க. போட்டுட்டு இதை குக்கரில் எடுத்து வச்சு ஒரு 3 விசில் இல்லை 4 விசில் வைக்கலாங்க. வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 4 விசில், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சாதம் வேக வைக்கிற நேரங்க குக்கரில் வச்சுட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருங்க. நல்லா வெந்து இந்த மாதிரி வரும். இதை என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து நல்லா ஒரு கொதிக்க விடணுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணுங்க. இதை நான் ஏற்கனவே செஞ்சு வச்சதுனால உங்களுக்கு காமிக்கிறேங்க, ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டுன்னு. இது நல்லா கொதி வரணுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் செய்கிற டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் உடனே வந்து சேருங்க. உங்களால் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இது நல்லா இந்த கொதி வரணுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை வேணும்னா போட்டுக்கலாங்க. இதை கொஞ்சம் குறைச்சி வச்சிடுங்க அடுத்து. இப்படி இது நல்லா கொதித்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்படி பாத்திரத்தில்
ஒரு பாத்திரத்தில் ஸ்ட்ரெயினர் வச்சுக்கோங்க, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம இந்த நம்ம கொதிச்ச இந்த இதை எல்லாத்தையுமே இதில் போட்டுடணுங்க. போட்டுட்டு இதை நல்லா இப்படி பண்ணி விடணுங்க. இப்படி பண்ணால் தான் நல்லா இறங்குங்க, அந்த சூப்பு ஜூஸ் இறங்கும். இது நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அடியில் இந்த மாதிரி நமக்கு கிடைக்குங்க சூப்பு. இப்போது தாளித்த இந்த சோம்பு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இதில் போட்டுருங்க. போட்டுட்டா சூப் ரெடிங்க. இதில் வந்து இவ்வளோதாங்க சூப் ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் இப்படி பண்ணிடலாங்க. இது பீட்ரூட் சூப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதை நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோங்க.